அனாவசியமாக கவலைப்படாதே, தேவையில்லாமல் கவலைப்படாத அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். டோன்ட் வரி unnecessarily. டோன்ட் வரி unnecessarily. டோன்ட் வரி, வரினா கவலைப்படுறது. ஸோ டோன்ட் வரி அப்படின்னா கவலைப்படாத. unnecessary அப்படின்னா தேவையில்லாமல், unnecessarily அப்படின்னா தேவையில்லாமல் கவலைப்படாத. ஓகேவா, அனாவசியமாக கவலைப்படாத. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கவலைப்படாமல் அமைதியாக இரு. கவலைப்படாமல் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். டோன்ட் வரி அண்ட் ஸ்டே காம். டோன்ட் வரினா முன்னாடி பார்த்த மாதிரி கவலைப்படாத. ஸ்டே காம், காம்னா அமைதியா. ஸோ ஸ்டேனா இரு, ஸ்டே காம் அப்படின்னா அமைதியாக இரு. ஓகேவா, டோன்ட் வரி அண்ட் ஸ்டே காம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. இப்போது கொஞ்சம் பரவாயில்லை. இப்போ ஏதோ நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கு, கொஞ்சம் நேரம் கழித்து வந்து அம்மாலாம் கேட்பாங்களே இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னு பார்க்கலாமா. நீங்கள் கெஸ் பண்ணுங்கள், அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம். ஐ ஃபீல் அ லிட்டில் பெட்டர் நவ். ஐ ஃபீல் அ லிட்டில் பெட்டர் நவ் அப்படின்னா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிறதுக்கு ஐ ஃபீல் அ லிட்டில் பெட்டர் நவ். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த நேரத்தில் சமைப்பது அவசியமா. இந்த நேரத்தில் போய் சமைச்சிட்டு இருக்கீங்களே, இது அவசியமா அப்படின்லாம் கேட்பாங்க இல்லையா. இப்போ நைட்டு ரொம்ப நேரம் கழித்து சமைச்சாலோ இந்த டயத்துக்கு போய் சமைச்சிட்டு இருக்கீங்க, தேவை, இது அவசியமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம். உங்களுக்கு ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தரேன், நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் சொல்கிற ஆன்சர்ஸரோட உங்கள் ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா. இஸ் இட் நெசசரி டு குக் அட் திஸ் டைம். இஸ் இட் நெசசரி டு குக் அட் திஸ் டைம். இஸ் இட் நெசசரி அப்படின்னா இது அவசியமா, இது தேவையா. என்னது, டு குக் சமைக்கிறது இந்த நேரத்தில் அப்படிங்கிறதுக்கு அட் திஸ் டைம். இஸ் இட் நெசசரி டு குக் அட் திஸ் டைம், இந்த நேரத்துக்கு சமைக்கிறது அவசியமா. ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் உண்மையாக அப்படி நினைக்கவில்லை. நான் உண்மையாக அப்படி நினைக்கல, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் உண்மையாகவே அப்படி நினைக்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம். ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தரேன். ஐ ரியலி டின்ட் திங்க் ஸோ. ஐ ரியலி டின்ட் திங்க் ஸோ. ஐ ரியலி டின்ட் திங்க் ஸோ அப்படின்னா ஐ ரியலி, ரியலி இங்கே எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோன்னா நான் உண்மையாகவே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த உண்மையாகவேங்கிறதுக்கு ரியலி யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ டின்ட் திங்க் ஸோ அப்படின்னா நான் அப்படி நினைக்கல, நான் உண்மையாகவே அப்படி நினைக்கலங்கிறதுக்கு ஐ ரியலி டின்ட் திங்க் ஸோ. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் ஒத்துக்கொள்வேன் என்று நீ எப்படி நினைத்தாய். நீயே எப்படி நினச்ச நான் ஒத்துக்குவேன்னு, நான் ஒத்துக்குவேன்னு நீ எப்படி நினச்ச அப்படின்லாம் கேட்போம் இல்லையா, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம். கெஸ் பண்ணுங்கள். ஹவு டிட் யூ திங்க் ஐ வுட் அக்ரி. ஹவு டிட் யூ திங்க் ஐ வுட் அக்ரி. ஹவு டிட் யூ திங்க் அப்படின்னு நீ எப்படி நினச்ச. என்னது, ஐ வுட் அக்ரி நான் ஒத்துப்பேன், அக்ரினா ஒத்துக்கிறது. ஐ வுட் அக்ரி நான் ஒத்துக்குவேன்னு நீ எப்படி நினச்ச. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எல்லாரை விடவும் நான் தான் சிறியவள். இங்கே இருக்கிற எல்லாரை விடவும் நான் தான் சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சின்ன பொண்ணாக இருந்தால் சின்ன பொண்ணு, பையனாக இருந்தால் சின்ன பையன். ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம். ஐ எம் த யங்கஸ்ட் அமங் ஆஃப் ஆல். ஐ எம் த யங்கஸ்ட் அமங் ஆஃப் ஆல். ஐ எம் த யங்கஸ்ட். யங்கஸ்ட்னா இருக்கிறதுலே சின்ன பொண்ணு. ஓகேவா. அமாங் ஆஃப் ஆல் அப்படின்னா எல்லாருக்கும் மத்தியில் நான் தான் இங்கே சின்ன பொண்ணு. ஸோ இதுவே நான் தான் இங்கே இருக்கிற எல்லாரோட விடவும் பெரியவங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் த எல்டஸ்ட் அமாங் ஆஃப் ஆல். எல்டஸ்ட் அப்படின்னா பெரியவங்க, யங்கஸ்ட் அப்படின்னா சின்னவங்க. ஓகேவா. ஐ எம் த எல்டஸ்ட் அமாங் ஆஃப் ஆல். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். நான் இது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கிறேன். நான் இது மாதிரி நிறைய விஷயம் பார்த்துருக்கேன், இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை, இது மாதிரி நான் நிறையா பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம். கெஸ் பண்ணுங்கள். ஐ ஹாவ் சீன் மெனி சச் திங்ஸ். ஐ ஹாவ் சீன் மெனி சச் திங்ஸ். ஐ ஹாவ் சீன் அப்படின்னா நான் பார்த்துருக்கேன். என்னது, இது மாதிரி நிறைய, மெனி சச் திங்ஸ், இது மாதிரி நிறைய விஷயம் நான் பார்த்துருக்கேன். ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய். உனக்கு என்ன செய்யணும்னு நீ ஆசைப்படியோ அதை செய், உனக்கு என்ன செய்யணுமோ அதை செய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம். கெஸ் பண்ணுங்கள். டூ வாட் யூ வாண்ட் டு டூ. டூ வாட் யூ வாண்ட் டு டூ. டூ அப்படின்னா செய், என்ன செய்யணும், வாட் யூ வாண்ட் டு டூ, நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை செய், நீ என்ன செய்யணுமோ அதை செய். டூ வாட் யூ வாண்ட் டு டூ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ செய். லாஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன பார்த்தோம், நீ என்ன செய்யணுமோ செய் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த சென்டென்ஸ் என்னன்னா நீ என்னெல்லாம் செய்யணுமோ செய். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம். கெஸ் பண்ணுங்கள். ஒரே ஒரு வேர்டு தான் வித்தியாசம். டூ வாட் எவர் யூ வாண்ட் டு டூ. டூ வாட் எவர் யூ வாண்ட் டு டூ. லாஸ்ட்டு சென்டென்ஸில் வாட் யூஸ் பண்ணியிருந்தோம், இங்கே வாட் எவர் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. டூ வாட் எவர் யூ வாண்ட் டு டூ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா.
நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை என்னிடம் சொல்லிய பிறகு செய். நீ என்னெல்லாம் செய்யணுமோ அதை என்கிட்ட சொன்னதுக்கப்புறம் செய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? வாட் எவர் யூ வாண்ட் டு டூ இட் ஆஃப்டர் டெல்லிங் மீ. வாட் எவர் யூ வாண்ட் டு டூ இட் ஆஃப்டர் டெல்லிங் மீ. நீ என்னெல்லாம் செய்யணுமோ அதை என்கிட்ட சொன்னதுக்கப்புறம் செய். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் ஆஃபீஸில் கூட இல்லை. அவன் ஆஃபீஸில் கூட இல்லை. நான் எங்கே பார்த்தாலும் கேட்டுட்டேன். அவன் இந்த டயத்தில் ஆஃபீஸில் தான் இருப்பான், ஆனால் இப்போ ஆஃபீஸில் கூட இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். He is not even in the office. He is not even in the office. இங்கே ஈவன் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோன்னா கூட அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதனால் ஆஃபீஸில் கூட இல்லை அப்படிங்கிறதுக்கு he is not even in the office. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் ஆஃபீஸிலும் இல்லை வீட்டிலும் இல்லை. அவன் ஆஃபீஸ்லேயும் இல்லை வீட்லேயும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். He is neither at home nor in the office. He is neither at home nor in the office. neither nor எங்கே யூஸ் பண்ணுவோன்னா இதுவும் இல்லை இதுவும் இல்லை அப்படிங்கிறதுக்கு neither nor. ஓகேவா? He is neither at home nor in the office. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை செய்வதற்கு தயங்காதே. இதை செய்கிறதுக்கு தயங்காத, தைரியமாக செய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். டோன்ட் ஹெசிடேட் டு டூ இட். டோன்ட் ஹெசிடேட் டு டூ இட். ஹெசிடேட் அப்படின்னா தயங்குறது. டோன்ட் ஹெசிடேட் அப்படின்னா தயங்காத. எதுக்கு? டு டூ இட், இதை செய்கிறதுக்கு. டோன்ட் ஹெசிடேட் டு டூ இட். லாஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ இன்னும் 2 நாட்களில் சரியாகி விடுவாய். நீ இன்னும் 2 நாளில் சரியாகிடுவ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். யூ வில் பி ஓகே இன் 2 days. யூ வில் பி ஓகே இன் 2 days. யூ வில் பி ஓகே அப்படின்னா நீ சரியாக இருப்ப. எப்போ? இன் 2 days. இன்னும் 2 நாளில். இன்னும் 2 நாளில் நீ நல்லா இருப்ப, நல்லா சரியாயிடுவ. ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சில சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே சின்ன விஷயம், ஆனால் அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். இப்போது லாஸ்ட் வீடியோவில் பார்த்த தமிழ் சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம். த சென்டென்ஸ் வாஸ் கோபப்படாதே. கோபப்படாத, இதெல்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ கோபப்படாதே தான் சென்டென்ஸ். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா டோன்ட் கெட் ஆங்க்ரி. டோன்ட் கெட் ஆங்க்ரி. ஓகேவா? ஸோ டோன்ட் கெட் ஆங்க்ரி அப்படின்னா கோபப்படுறது. டோன்ட் கெட் ஆங்க்ரி அப்படின்னா கோபப்படாத. ஓகேவா? ஸோ இப்போ இன்றைக்கான 15 சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸ், நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். எனக்கு உதவ முடியுமா? எனக்கு உதவி செய்கிறீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? கேன் யூ ஹெல்ப் மீ. கேன் யூ ஹெல்ப் மீ. ஸோ இங்கே கேன் அப்படின்னா முடியுமா, அதுக்கு கேன். யூ அப்படின்னா உங்களால், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா, உதவி செய்கிறீங்களா அப்படின்னு தானே கேட்குறோம். ஸோ அந்த நீங்கள் அப்படிங்கிறதுக்கு யூ, ஹெல்ப்னா உதவி, மீ அப்படின்னா எனக்கு, நீங்கள் எனக்கு உதவி செய்கிறீங்களா, கேன் யூ ஹெல்ப் மீ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு பசிக்கிறதா. உனக்கு பசிக்குதா அப்படின்னு கேட்போம் இல்லையா? இதெல்லாம் நம்ம டெய்லி லைஃப்பில் அடிக்கடி யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் தான். ஸோ உனக்கு பசிக்குதா அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஆர் யூ ஹங்க்ரி. ஆர் யூ ஹங்க்ரி. ஆர் யூ ஹங்க்ரினா பசிக்குதா. ஓகேவா? ஸோ ஆர் யூ ஹங்க்ரி அப்படின்னா நீ பசியாக இருக்கியா, உனக்கு பசிக்குதா. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நாங்கள் பசியாக இருக்கிறோம். நாங்கள் பசியாக இருக்கோம், எங்களுக்கு பசிக்குது, நாங்களாம் ரொம்ப பசியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். வி ஆர் ஹங்க்ரி. வி ஆர் ஹங்க்ரி. வி அப்படின்னா நாங்கள், ஆர் ஹங்க்ரி அப்படின்னா பசியாக இருக்கோம். வி ஆர் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஆர், வி ஆர் ஹங்க்ரி. ஹங்க்ரினா பசி. ஓகேவா? நாங்கள் பசியாக இருக்கிறோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. தயவு செய்து ஏதாவது சாப்பிடு. இப்போ யாரோ சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, சாப்பிட மாட்டாங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் சாப்பிடு, ஏதாவது சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஈட் சம்திங். ப்ளீஸ் ஈட் சம்திங். ஸோ ப்ளீஸ் அப்படின்னா தயவு செஞ்சு, ஈட் அப்படின்னா சாப்பிடு, சம்திங் அப்படின்னா ஏதாவது. ப்ளீஸ் ஈட் சம்திங், தயவு செஞ்சு ஏதாவது சாப்பிடு. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. எனக்கு எப்படி தெரியும். இப்போ ஏதோ கேட்குறாங்க, அதை பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு எப்படி தெரியும், நான் பார்க்கல அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஹவு டு ஐ நோ. ஹவு டு ஐ நோ. ஹவு அப்படின்னா எப்படி,
டூ ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரியும். ஐனா எனக்கு, நோனா தெரியும். ஓகேவா? ஹவு டு ஐ நோ எனக்கு எப்படி தெரியும். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் கோபமாக இருந்தேன். இதெல்லாம் நம்ம அடிக்கடி, நீ ஏன் பேசலை, நான் கோபமாக இருந்தால் தான் பேசலை அப்படின்லாம் அடிக்கடி நம்ம இந்த சென்டென்சஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஐ வாஸ் ஆங்க்ரி. ஐ வாஸ் ஆங்க்ரி. ஐனா நான், வாஸ் அப்படின்னா இருந்தேன், நான் இருந்தேன். ஐ வாஸ் என்னவா இருந்தேன்? கோபமாக. ஆங்க்ரி, ஆங்க்ரினா கோபம். ஐ வாஸ் ஆங்க்ரி, நான் கோபமாக இருந்தேன். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? சீக்கிரம் தயாராகு. இங்கேயோ வெளியில் கிளம்பிகிட்ருக்கோம். சீக்கிரமாக ரெடியாகு, எவ்வளோ நேரம் ஆக்குவ அப்படின்லாம் கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணிங்களா? கெட் ரெடி சூன். கெட் ரெடி சூன். கெட் ரெடி அப்படின்னா கிளம்பு, தயாராகு. சூன் அப்படின்னா சீக்கிரமாக. கெட் ரெடி சூன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? உனக்கு வேறு வழி இல்லை. உனக்கு வேறு வழி இல்லை, நீ இதை செஞ்சே தான் ஆகணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். யூ ஹாவ் நோ சாய்ஸ். யூ ஹாவ் நோ சாய்ஸ். யூ ஹாவ் நோ சாய்ஸ்னால் வேறு வழி. ஓகேவா? வேறு சாய்ஸ் இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? வேறு வழி இல்லை. ஸோ யூ ஹாவ் நோ சாய்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் காஃபி குடிக்கிறேன். என்ன பண்ணிகிட்ருக்கேன்? நான் காஃபி குடிக்கிறேன். அதை எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஐ ட்ரிங்க் காஃபி. ஐ ட்ரிங்க், ட்ரிங்க்னா குடிக்கிறது. நான், ஐ ட்ரிங்க் குடிக்கிறேன். என்ன குடிக்கிறேன்? காஃபி. ஐ ட்ரிங்க் காஃபி, நான் காஃபி குடிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? நான் தான். இப்போது யார் இதை எடுத்தா அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த நான் தான் அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? எஸ் பண்ணுங்கள். இட்ஸ் மீ. இட்ஸ் மீ, சிம்பிள். இட்ஸ் மீ, அது நான் தான், நான் தான் அது. ஓகேவா? இட்ஸ் மீ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நிம்மதியாக இரு. நிம்மதியாக இரு, நான் போகிறேன், நீ நிம்மதியாக இரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? நிம்மதியாக அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? கெஸ் பண்ணுங்கள். இரு அப்படிங்கிறதுக்கு என்ன நான் சொல்லவா? பி ரிலாக்ஸ்ட். பி ரிலாக்ஸ்டு. பி அப்படின்னா இரு, ரிலாக்ஸ்ட் அப்படின்னா நிம்மதியாக. பி ரிலாக்ஸ்ட் அப்படின்னா நிம்மதியாக இரு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் கத்தி கொண்டு இருக்கிறாய். இதெல்லாம் எங்கள் ஸ்கூல்லலாம் அடிக்கடி நம்ம இந்த சென்டென்சஸ்லாம் கேட்டிருப்போம். ஏன் கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மிஸ்ஸு? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஏன் கத்தி கொண்டு இருக்கிறாய். ஒய் ஆர் யூ ஷவுட்டிங். ஒய் ஆர் யூ ஷவுட்டிங். ஷவுட்டிங் அப்படின்னா கத்துறது. ஓகேவா? ஸோ ஒய் ஆர் யூ ஷவுட்டிங் அப்படின்னா ஏன் கத்திகிட்ருக்க, ஏன் கத்திகிட்ருக்கீங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து கொண்டு இருக்கிறேன். இப்போ ஒருத்தவங்க வராங்க, கால் பண்ணி கேட்குறப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவோம்? இந்த வந்து வரலனாலும் என்ன சொல்லுவோம்? வந்துட்டுருக்கேன் அப்படின்னு தானே சொல்லுவோம். ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். ஐம் ஆன் த வே. ஐம் ஆன் த வே. ஆன் த வே அப்படின்னா வழியில் வந்துக்கிட்டே இருக்கேன், வழியில் வந்துக்கிட்டே இருக்கேன். ஓகேவா? ஐஎம் அப்படின்னா நான் வந்துக்கிட்டே இருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? லாஸ்ட்டு சென்டென்ஸ். நானும் அப்படி தான் நினைக்கிறேன். இப்போ ஏதோ 2 பேர் பேசிகிட்ருக்கோம், ஒருத்தவங்க ஏதோ சொல்கிறாங்க, நானும் அப்படி தான் நினைக்கிறேன், இதான் நடக்குதுன்னு எனக்கும் அப்படி தான் தோணுது, நானும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? எனி கெஸ்ஸஸ்? ஐ திங்க் ஸோ. ஐ திங்க் ஸோ. திங்க் அப்படின்னா நினைக்கிறது. ஐ திங்க் நானும் நினைக்கிறேன். என்னது? ஸோ அப்படின்னா அப்படி தான், நானும் அப்படி தான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஓகேவா? நான் கோபமாக இருக்கிறேன். ரொம்பவே சிம்பிள். கோபம் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னன்னு திங்க் பண்ணுங்கள். ஸோ ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. உங்களோட ஒரு லைக்குமே மீன்ஸ் லாட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும் ஆசைப்படுறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறந்துடாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் ஒரு வீடியோஸ் உங்களுக்கு ஹோம் பேஜில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.